வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பட்டர்ஃப்ளை அப்படின்ற கொரியன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ். ஒரு எபிசோட்மே ஆவரேஜா ஒரு 45 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ் காம்ப்ளிகேட்டட் அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தான் ரெபேக்கா. இவங்க ஒரு மிக சிறந்த அசாசினா இருப்பாங்க. ஒரு ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏஜென்சியை ஜூனோ அப்படின்ற ஒரு லேடி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு நபரை கொலை பண்ணணும்ட்டு. கொலை பண்ண போன இடத்துல தான் அவங்களுக்கு தெரியுது அது தன்னோட அப்பா அப்படின்ட்டு. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. அண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போன மாதிரி ஒரு செட்டப்பை போட்டுட்டு ஹைடிங்ல இருந்துட்டு இருப்பாரு. எதுக்காக அவர் ஹைடிங்ல இருக்காரு, இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் இந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, அண்ட் இவங்க 2 பேரும் யுனைட் ஆகி எப்படி ஜூனோக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க, டுவர்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே, அதாவது பொண்ணை வச்சு அப்பாவுக்கு ஸ்கெட்ச் போடுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அப்கோர்ஸ் நீங்க கபாலி படத்துல இதே மாதிரியான ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. பட் அது கொஞ்சம் ஆர்கானிக்கா போகும். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் உண்மையா இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அப்பா மேல வந்து ஒரு காண்டு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே விட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவரு வந்து ஒரு வாழ்க்கையை தேடிப்பாரு. அவருக்கு ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியோட ஹீரோயின் மிங்கிள் ஆகுறதுக்கு நிறைய கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். என்னன்னா இந்த போர்ஷன்லாம் நல்லா எடுத்திருந்தாலும் இந்த சீரிஸ் தொடங்குறத பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற ஒரு மூட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி டைனாமிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் மோடுக்குள்ள போனாங்க. பட் இருந்தாலும் யாருக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த கிளாரிட்டி கூட பெருசா இல்ல. அண்ட் ரிப்பீட்டிவா ஒரே மாதிரியான காட்சிகள் வரும். அதாவது ஒரு கடத்தல் நடந்தா பதிலுக்கு ஒரு கடத்தல் நடக்கிறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பெரிய பரபரப்பு அப்படின்றதெல்லாம் இல்ல. கிளைமேக்ஸ் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸா முடிச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் பார்ட் 2க்கான லீடு எடுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.